Okay. The Canterbury Tales. There are a collection of serious fixed. Sorry. There are stories fitted into a general framework which serves to hold them together. Canterbury Tales வந்து அவரோட மாஸ்டர் பீஸ். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? How was the structure of Canterbury Tales? அதை வந்து எப்படி சொல்லுவாங்க? ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ் சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ். Canterbury Talesோட இதெல்லாம் வந்து ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ். வாட் ஆர் த அதர் ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ்ஸ் ஃபேமஸ் டூரிங் those period? Do you know what is framework narrative? இப்போ நிறைய ஸ்டோரிஸ் ஒரு ஆத்தர் சொல்லணும், அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடுவாரு, ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுவார். தெர் ஆர் செவரல் இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ், பட் அதுக்கு எல்லாமே ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கும். எனி ஃபேமஸ் ஸ்டோரிஸ் யூனோ ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ்? விக்ரமாதித்தன் கதை இருக்குல்ல, விக்ரமாதித்தன் கதையுமே வந்து ஒரு ஃபேமஸ் ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேதாளம் வந்து விக்ரமாதித்தன் வந்து வேதாளம் பிடிச்சிட்டே போவோம். ஒவ்வொரு டைமும் ஒரு கதை சொல்லுவார் அந்த வேதாளம். அதே மாதிரி அரேபியன் நைட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ். இவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் பீப்புளுக்கு ஃப்ரேம்வொர்க் நரேட்டிவ் பற்றின ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அரேபியன் நைட்ஸ் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் Canterbury Tales சொல்றாரு. Some of them were certainly written earlier and before framework had been thought of, but we put the tales as whole into Chaucer's third period. இதுல இருக்க இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ் வந்து சாசர் வந்து இட்டாலியன் பீரியட்ல எழுதிட்டாரு. பிரெஞ்சு, இட்டாலியன், இங்கிலீஷ்னு அதில் இட்டாலியன் பீரியட்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ் எழுதிட்டாரு. பட் அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வரது வந்து இங்கிலீஷ் பீரியட்ல தான். அதனால எல்லா டேல்ஸுமே நம்ம வந்து தேர்ட் பீரியட் தான் கற்றுக்கணும். Because it was then the most of them were composed and that the complete design shared itself in the poet's mind. That design explains the title. The number of pilgrims on the eve of their departure meet at the Tabard Inn in the Southwark. ரெண்டுமே very important points. What's the name of the inn அப்படின்னு கேட்கலாம், where it is situated, இது ரெண்டுமே கேட்கலாம். Tabard Inn, Southwark, where as it is chances Chaucer himself also staying, and he too is bent on the same errand. He is easily persuaded to join the party. And the Canterbury Tales ப்ரொலாக் படிச்சா நமக்கு தெரியும். சாசர் வந்து பில்கிரிம் போகிறதுக்காக ஒரு இன்னுக்கு போவார். சவுத் வார்க்கில் போயிட்டு டபார்ட் இன்னில் ஸ்டே பண்ணாரு. அதே இதில் பைக் இன்னொரு 29 பில்கிரிம்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க சொல்றக்கூடிய தான் வந்து இந்த Canterbury Tales. Pilgrims were very popular in the 14th century. They were often undertaken as here in companies, partly for the sake of society by the way, and partly because of the dangers of the road. And it must be admitted, their prevailing spirit was anything but severely devotional. அப்போ 14th century வந்து பில்கிரிம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்க எப்போதும் கம்பெனி குரூப்பாக தான் போவாங்க. அதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அந்த சொசைட்டியோட ஷேக்குக்காக போகிறாங்க. செகண்ட் ஒன் டேஞ்சர்ஸ் ஆஃப் த ரோட். தனியாக போனால் வந்து திருடுங்க பயம் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்றா ஒரு இடத்துல ஒன்றா கூடி அங்கேருந்து சேர்ந்து போவாங்க. அதே மாதிரி இங்கே ஹட்சன் என்ன சொல்கிறேன்னா, எனிதிங் பட் சிவியர்லி டிவோஷனல். அவங்களோட பில்கிரிம்ஸ் வந்து தே ஆர் நாட் டிவோஷனல் அப்படிங்கிறாரு. அவங்க வந்து ஒரு டூர் மாதிரி போகிறாங்க. இது வந்து தி வெண்ட் ஆன் எ ரிலீஜியஸ் பர்பஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டூர். They are not highly devotional அப்படின்னு சொல்றாரு. Sometimes the pilgrims went as Chaucer's wife of Bath had already done, as far afield as Rome and Jerusalem. அந்த டைம்ல வந்து பில்கிரிம்ஸ் வந்து ரொம்ப தூரத்துக்கும் போயிருக்காங்க. ரோம், ஜெருசலேம் மாதிரியான ரொம்ப டிஸ்டன்ட் லேண்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா வைஃப் ஆஃப் பாத் சொல்றாங்க. பட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் எக்ஸ்பெடிஷன்ஸ் நியர் ஹோம் வாஸ் த ஸ்ட்ரெயின் ஆஃப் த மர்டர்ட் செயின்ட் தாமஸ் பெக்கெட் அட் கேண்டர்பரி, அண்ட் thither these particular pilgrims are bound. ஆனா இங்கிலாந்துல இருக்க அப்போதைய ஃபேமஸ் பில்கிரிம் என்னது? செயின்ட் தாமஸ் பெக்கெட். Who is Thomas Becket? Do you know who is Thomas Becket? And when he was murdered?
தாமஸ் பெக்கெட் எப்ப கொண்டாங்க? those things you need to understand. கிங் ஹென்ரி 2 இருந்தப்ப, அதாவது 1170 எஸ் 1170 1070ல வந்து கிங் ஹென்ரி 2 ரூல் பண்ணிட்டு இருக்காரு இங்கிலாண்ட. அப்போ அவருக்கும் ஆர்ச் பிஷப்புக்கும், அதாவது இந்த தாமஸ் பெக்கெட், இவருக்கும் அவருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. தாமஸ் பெக்கெட் ஊர் விட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப வராரு. இங்கிலாந்துக்குள்ள வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, கிங்கோட ஆர்டர் இல்லாமையே அவங்களோட சோல்ஜர்ஸ் நம்ம தாமஸ் பெக்கெட்டை கொண்டுட்டா கிங் சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போய் என்ன பண்ணிட்டாங்க, தாமஸ் பெக்கெட்டை மர்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ் இன்சிடென்ட் ஆயிடுது. இது குவைட் நோட்டோரியஸ். ஏன் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் இதை பேஸ் பண்ணி எழுதுறாங்க, இன்க்ளூடிங் சாசர். டிஎஸ் எலியட் கூட மர்டர் இந்த கேத்தட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் ஆயிடுறாரு. ஹி பிகேம் எ மார்டையர். மதத்துக்காக உயிரோட்டவங்க வந்து மாட்டையர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுறாரு. அந்த ஸ்ட்ரெயினுக்கு தான் வந்து நார்மலா மக்கள் வந்து ஒவ்வொரு டைமும் பில்கிரிமேஜ் போறாங்க. சாசர் அதே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டாரு. த ஜாலி ஹோஸ்ட் ஆஃப் த டபார்ட் ஹாரி பெய்லி gives them hearty welcome and a supper of his best. இது ஒன் மார்க் क्वेश्चनல கேட்கலாம், அந்த ஹோஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. who is the host? what is the name of the host? ஹாரி பெய்லி. ஹோஸ்டோட நேம் ஹாரி பெய்லி. எஸ், வெரி குட், ஹாரி பெய்லி. இந்த நேம்ஸ் ப்ராப்பர் நோன்ஸ் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கை படிக்கும்போது கம்பல்சரி ப்ராப்பர் நோன், இட் மே பி பிளேஸ் ஆர் பர்சன்ஸ் நேம், அதே மாதிரி இயர். இதெல்லாம் வந்து ஈஸி ஒன் மார்க் கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் ஒன் மார்க் கொஸ்டின். அதனால இது வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரி பெய்லி, அப்புறம் டபார்டின், சவுத்வார்க். அவர் வந்து அந்த 30 பில்கிரிம்ஸ்க்கு சப்பர் தராரு, ஒரு ஹார்ட்டி வெல்கமும் சப்பர் தராரு. அவர் தான் வந்து ஐடியா சொல்றாரு, நம்ம வந்து போகும்போது ஸ்டோரி சொல்லிட்டே போவோம். இந்த இது உங்களுக்கு கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். சாசர் பில்கிரிம் போறாரு கேன்டர்பரி டேல்ஸ்க்கு, சரி தாமஸ் பெக்கெட் ஸ்ட்ரெயினுக்கு, கேன்டர்பரியில் இருக்கக்கூடிய தாமஸ் பெக்கெட் ஸ்ட்ரெயினுக்கு. அப்போ ஒரு டபார்டின்ல ஒரு 29 பில்கிரிம்ஸை பார்க்குறாரு. இவர் இல்லாமல் இன்னும் 29 பில்கிரிம்ஸ் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹோஸ்ட் ஹாரி பெய்லி வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம், போகும்போது ஆளுக்கு 2 ஸ்டோரி சொல்லலாம், வரும்போது மறுபடியும் ஆளுக்கு 2 ஸ்டோரி சொல்லலாம். 13 to 4 120 ஸ்டோரிஸ் மொத்தம். இப்படி ஸ்டோரி சொல்லிட்டே போவோம், ஸ்டோரி சொல்லிட்டே வருவோம் டு பாஸ் அவே த டைம். அதனால தான் இங்கே ஹட்சன் சொல்றாரு தே ஆர் நாட். அப்படி வரும், அதுல யார் பெஸ்ட் ஸ்டோரி சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சப்பர். மற்ற எல்லாரும் சேர்ந்து அதர் 29 பில்கிரிம் சேர்ந்து அந்த ஒருத்தருக்கு சப்பர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு தரேன்னு சொல்ல, அதர் 29 பில்கிரிம்ஸ் சேர்ந்து சப்பர் வாங்கி தரணும்னு சொல்றாரு. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சாசருக்கு 120 ஸ்டோரிஸ் எழுதணுங்கிறது எய்ம். ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து 120 ஸ்டோரிஸ் எழுதணுங்கிறது எய்ம். பட் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. இட் இஸ் இன்கம்ப்ளீட் ஒர்க். ஒன்லி 24 ஸ்டோரிஸ் ஆர் அவைலபிள், 24 டேல்ஸ் ஆர் அவைலபிள். அவருக்கு வந்து அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாரு. இதுதான் வந்து அந்த ஸ்டோரிக்கான பேக்ரவுண்ட். இதுல அவர் என்ன பண்றாரு, ப்ரொலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ். இந்த ப்ரொலாக்ல என்ன பண்றாரு, இந்த 29 பில்கிரிம்ஸையும் டிஸ்கிரைப் பண்றாரு. 29 பில்கிரிம்ஸும் இது வந்து பிஜில வந்து ஒரு சிலபஸா இருக்கு, பிஜி படிச்சவங்க தெரியும். 29 பில்கிரிம்ஸும் அவர் என்ன பண்றாரு, டிஸ்கிரைப் பண்றாரு. குட் வித் after he makes the proposal. அந்த proposal இவர் தான் சொல்றாரு that to beguile the tedium of the journey, each member of the party shall tell 2 tales on the way back. He himself shall be the by all the rest on their to the tabardin. The suggestion is applauded and these Canterbury tales are the நான் சொன்ன ஸ்டோரி தான் இங்க சொல்லிட்டாரு.
இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா இந்த ஸ்டோரி பிளான் எத்தனை ஸ்டோரி ஆன் த வே டு கேண்டர்பரி அண்ட் how many stories on the way back இத கேட்கலாம். who acted as the judge, all this is explained in the prologue, after which introduces fellow pilgrims. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து சாஸ்திரம் வந்து அந்த பில்கிரிம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த பில்கிரிம்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி ஞாபகம் from the text they will ask questions அப்படிங்கறனால நீங்க வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும். we shall read one by one. Though limited to what we may broadly call the middle class, the company is still very comprehensive. இந்த 29 pilgrims நம்ம இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் கேட்டகரிக்குள்ள தான் பண்றோம். இங்கிலாந்துல வந்து அப்ப மெடிவல் பீரியட்ல 3 kinds of people were there. who are they only 3 kinds of people. Clergy. Yes, clergy. Yes, very good. Clergy. Yes, very good. Clergy, nobles, clergy and common people. Noble, clergy and இப்போ வந்து நம்ம பீப்புள நிறைய கேட்டகரைஸ் பண்றோம்ல, ரிச், புவர், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் மாதிரி. அப்போ வந்து நோபல்ஸ், கிளர்ஜி அண்ட் காமன் பீப்புள் இவங்க தான் இருந்தாங்க. இது இல்லாம இந்த காமன் பீப்புள் இல்லாம ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க. இந்த வில்லன்ஸ் சொல்லல, தே ஆர் ஈக்குவல் டு ஸ்லேவ்ஸ். அந்த ஸ்லேவ்ஸ்ல வந்து there are 3 kinds. Slaves who can have freedom to move. ஒரு சிலர் வந்து they don't have a freedom to perform any other labor. ஆனா மத்த எல்லா ஃப்ரீடம் இருக்கு. வேலை மட்டும் ஒரு மாஸ்டர்ட்ட கம்ப்ளீட்டா செய்யணும். ஆனா மத்த எல்லா ஃப்ரீடமும் அவங்க என்ஜாய் பண்ணலாம். வெளியில சுத்துறது அது மாதிரி. இந்த மாதிரி there were 3 kinds of slaveries and there were 3 kinds of women who were there. பெண்களையும் மூணா பிரிச்சாங்க. எல்லாத்தையுமே மூணா டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. பெண்கள் எப்படி மூணா பிரிச்சு வச்சிருந்தாங்க? virgin, wife and widow. virgin, wife and widow. ஒண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணா virgin, கல்யாணம் ஆனவங்களா wife, ஹஸ்பண்ட் இருந்தா widow. எஸ். இங்க மிடில் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. மிடில் ஏஜ்ல வந்து மிடில் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. பட் கரண்ட் ட்ரெண்ட்ல இருந்து பார்த்தா இந்த டிஸ்கிரைப் பண்ணிட்டு 29 pilgrims யாரு? மிடில் கிளாஸ். The military profession is represented by knight, squire and yeoman. இந்த 29 pilgrims நம்ம 3 kinds of பிரிக்கலாம். இந்த 29 pilgrims நம்ம 3 kinds of பிரிக்கலாம். ஒன்னு military profession, other one common people. இந்த மூணா பிரிக்கலாம். அதுல military profession யார் யார் ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா knight, squire and yeoman. knight, squire and yeoman. Yes. இது who is squire? knight நமக்கு தெரியும் யாருன்னா square is not servant. Son. Yes, son of knight. Son of knight. A person Squire who is யாரு வந்து அடுத்து நைட் ஆக போறாங்களோ அவங்க தான் யாரு? ஸ்கொயர். ஸ்கொயர் இஸ் a knight undergoing a training. அப்படி வச்சுக்கலாம். அவங்க வந்து நைட் ஆகிறதுக்கான ட்ரைனிங்ல கூடனா யாரு? ஸ்கொயர். அண்ட் yeoman is a servant. yeoman is a servant. இல்ல யார் அக்கம்பனி பண்ணாங்க அந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம், ஒருவேளை கேட்கலாம். இதுல இல்ல டெக்ஸ்ட்ல இல்ல, இதனால நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எக்ஸ்ட்ராவா அடிஷனலா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நைட், ஸ்கொயர் அண்ட் yeoman இவங்க 3 பேர் ஒண்ணா வராங்க. எக்லிசியாஸ்டிக்கல் அடுத்தது வந்து எக்லிசியாஸ்டிக்கல்ல யார் யார் வரா அப்படின்னா பிரியரஸ், நன், மாங், பிரேயர், சம்மனர் இவங்கெல்லாம் வந்து எக்லிசியாஸ்டிக். எக்லிசியாஸ்டிக் மீன்ஸ் சர்ச் ரிலேட்டட் பீப்புள். ஒரு பிரியரஸ் இருக்காங்க, அப்புறம் நன் இருக்காங்க, மாங், பிரேயர், சம்மனர். summoner of those charged under the jurisdiction of ecclesiastical court, and a pardoner, seller of pardons, and a pure parson and clerk of Oxford, who is a student of divinity. இவங்க எல்லாமே யாரு? ecclesiastical.
இன்க்ளூடிங் கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட், எல்லாமே சர்ச் ரிலேட்டட் பீப்புள். இஸ் தேர் எனி டவுட் so far? Is there any doubt? Shall we continue? Yes, sir. Then we have a lawyer and a physician. And running down the social scale, a number of miscellaneous characters whom one cannot well classify. A Franklin, a merchant, a shipman, a miller, a cook, a manciple, a reeve, a haberdasher, a carpenter, a weaver, a dyer, a tapiri, a plowman. இவங்க எல்லாமே வந்து அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள். இதில் இருக்க ஹூ இஸ் அ ஃப்ரீ ஹோல்டர் ஆஃப் லேண்ட், அது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹூ இஸ் த ஃப்ரீ ஹோல்டர் ஆஃப் லேண்ட், ஹூ இஸ் த லேண்ட் ஸ்டீவார்டு, ஹூ இஸ் த கேட்டர் ஆஃப் காலேஜஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை படிச்சுவாங்க. ஃப்ராங்க்லின் அப்படின்னா யாரு? ஹூ இஸ் ஃப்ராங்க்லின்? ஹூ இஸ் கால்ட் ஃப்ராங்க்லின்? நிலக்கிழவர். Merchant. Not merchant, not freeholder of land. That means Freeholder of land. what does that mean? நான் முன்னாடி சொன்னேன் feudalism. சாசர் இந்த பீரியட்ல வந்து feudalism பீக்ல இருந்த டைம். feudalism அப்படின்னா என்னன்னா the whole land belongs to the king. ஒட்டுமொத்த நிலமும் கிங்குக்கு சொந்தமா இருக்கும். அவர் தான் வந்து பேரனுக்கு பிரிச்சு தருவாரு, அவங்க தான் நைட்டுக்கு பிரிச்சு தருவாங்க, வில்லன்ஸ். ஆனா இதுல ஒரு சிலர் மட்டும் they own land. apart from the kings, ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க? they own land. அவங்க தான் யாரு? ஃப்ராங்க்லின். அவங்க தான் வந்து ஃப்ராங்க்லின். பட் they are not like nobles. நிலக்கிழார் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு ஜமீன்தார் அந்த லெவல் சொல்லல. அவங்களும் அப்படி கிடையாது. ஏன்னா ஹட்சன் என்ன சொல்றாரு? ஃப்ராங்க்லினா ஒரு மிஸ்செலேனியஸ் கேரக்டருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. he is not அந்த அளவுக்கு சுப்பீரியர் இல்லை. ஒரு நைட் அளவுக்கோ ஒரு ஸ்கொயர் அளவுக்கோ ரொம்ப சுப்பீரியர் பர்சன் கிடையாது ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவரு. இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரீ ஹோல்டர் ஆஃப் லேண்ட். அவருக்கும் சொந்தமாக நிலம் வச்சுக்க உரிமை இருக்கு. அப்புறம் ஏ மர்ச்சன்ட், ஏ ஷிப்மேன், ஏ மில்லர், ஏ குக், ஏ மேன்சிபிள்ங்கிறவர் கேட்டர் ஃபார் காலேஜஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த பீரியட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த பீப்புள்ஸ் யாரு? டூரிங் சாஸ்டர் பீரியட் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஹூ வேர் தே? ப்ரொலாக்லேயே அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லேஜோட ஹெட் ஆகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த பீப்புள். கில்ஸ்மேன். இந்த பீரியட்ல யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா யாரு? கில்ஸ்மேன். ஒரு 5 கில்ஸ்மேன் வந்து வருவாங்க. அவங்க தான் இந்த ஹர்பதஷார், கார்பெண்டர், வீவர், டயர் அண்ட் டேப்பிரி. நீங்க 5 பேர் தான் வந்து கில்ஸ்மேன். கில்ஸ்மேன் அப்படின்னா கைவினை பொருட்கள் செய்றவங்க. இவங்க தான் வந்து சாசரோட டைம்ல ஒரு எமர்ஜிங் பவரா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பவர் இல்லாம இருந்து சாசரோட டைம்ல என்ன பண்றாங்க? ஒரு பவர்ஃபுல் பர்சனா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. பிகாஸ் எதனால? வாட்ஸ் த ரீசன்? எதனால அவங்க பவர்ஃபுல் ஆறாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஒரு காலத்தில் லாயர்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்ஸ், இப்போ ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. அது மாதிரி வந்து கில்ஸ்மேன் பவர். என்ன காரணம் அப்படின்னா தே ஹேவ் தேர் அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. அப்ப சாசர் பீரியட்ல ஈவன் பிஃபோர் தட் கிங் ஜான் டைம்லயே வந்து என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு அமைப்பா செயல்பட ஆரம்பிச்சாங்க. தே கேன் த்ரெட்டன் த கிங். அந்த அளவுக்கு அவங்க வந்து, ஏன்னா நம்ம இப்ப சங்கம் வச்சு போராடுறோம்ல, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எலெக்ஷன் டைம்ல நிறைய சங்கம், ஆசிரியர் சங்கம், செவிலியர் சங்கம் எல்லாம் போராடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சங்கமா இருந்து அவங்க வந்து செயல்பட்டாங்க கில்ஸ்மேன் அந்த டைம்ல. அதுல வந்து ஒரு லீடர் இருப்பாரு. அந்த லீடர் போய் கோர்ட்லயே போயிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. அவங்க சங்கத்தை வந்து கோர்ட்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. அதனால வந்து என்ன பண்ணாங்க? அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? And a well-to-do West Country cloth maker named Allison, who however is better known as the wife of Bath. இது கேட்கல கொஸ்டின். வைஃப் ஆஃப் பாத்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்களோட நேம் என்னது?
What is Alison. the name of wife of Bath? Alison. Yes, Alison. Alison. அது வந்து கம்பல்சரி கேட்பாங்க கொஸ்டின். வைஃப் ஆஃப் பாத்துக்கு இன்னொரு நேம் இருக்கு, அவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து ஆலிசன். In his descriptions of the most prominent of these people, Chaucer's power are shown at their very highest, and this prologue is the masterpiece of insight, sureness of touch, fine discrimination, and subtle humor. ப்ராப்பர் நம்ம கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோம், பட் சம்டைம் we miss the adjectives. இது எல்லாமே முக்கியம். வெரி ஹையஸ்ட் and the prologue is the masterpiece of insight. Dash is the masterpiece of insight, sureness of touch, and fine discrimination and subtle humor அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, கொஸ்டின் இருக்கிறவங்க எல்லாருமே இன்டெலிஜென்ட் கிடையாது. கொஸ்டின் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் எடுப்பாங்க, ரொம்ப டெக்னிக்கலா வரும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அங்கதான் ஃபெயில் ஆயிடுவோம். கொஸ்டின்ஸ் இப்ப காலேஜ் டிஆர்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாம இருந்துச்சு. ஒரு காலேஜ் டிஆர்பிக்கான ஸ்டாண்டர்டே இல்லாம இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்க முடியாம நிறைய பேர் மார்க் லூஸ் பண்ணாங்க. ஈவன் பிஜிடிஆர்பிலுமே வந்து நிறைய அந்த பிஜிடிஆர்பிக்கான ஸ்டாண்டர்ட் இல்லாத கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் எடுத்து ஒரு அது இம்பார்ட்டன்ட் லைனோ அன்இம்பார்ட்டன்ட் லைனோ டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு லைன் எடுத்து ஒரு வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு டேஷ் கொடுத்துருவாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே இது ப்ரொலாக் இட்டாலிக்ஸ் இருக்கா, சரி அது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் போல. டேஷ் இஸ் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் இன்சைட், ஷுவர்னஸ் ஆஃப் டச், ஃபைன் டிஸ்கிரிமினேஷன், சட்டில் ஹியூமர் அக்கார்டிங் டு ஹட்சன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நிறைய ஹோல் புக்கை படிக்கிறதுனால ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கேர் எடுத்து படிக்கணும். ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலைஸ்ட், yet they are thoroughly typical quality, gives unique value to Chaucer's picture of men and manners in England of his time. Individualized, நம்ம வந்து literature there are two types of character. What are they? Literature characters two types of divide பண்றோம். Characters and types அப்படினு சொல்லுவோம். Characters and types. Characters அப்படினா யார சொல்லுவோம்னா, individualized இருக்காங்களே, ஹாம்லெட், இயாகோ, ஒத்தலோ, இவங்கெல்லாம் யாரு? கேரக்டர்ஸ். எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர். அவருக்குன்னு தனியா ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஹாம்லெட்டுக்குன்னு தனியா ஒரு பர்சனாலிட்டி, ஒத்தலோக்கும் ஒரு தனியா ஒரு பர்சனாலிட்டி. எனி ஃபேமஸ் கேரக்டர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அவங்க தான் வந்து கேரக்டர்ஸ். டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா தே ரெப்ரசென்ட் எ காமன் மாஸ். அவங்களுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்காது. அவங்க யாரை சார்ந்திருக்காங்களோ அந்த காமன் மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இங்க சாசரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, even though characters are individualized, they represent the men and manners of the England of his time. அந்த அவங்க இப்போ ஒரு நைட்னா நைட்டுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, பட் he represent the whole night during his time. நைட்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத இந்த ஒரு நைட்டை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஸ்கொயர்னா அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கிறத இந்த ஒரு ஸ்கொயர் படிச்சு புரிஞ்சுக்கலாம். மாங்க்லாம் எப்படி இருந்தாங்க, கரெக்டா இருந்தாங்க படிச்சோம்ல, இந்த ஒரு மாங்கை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ரேயர் எப்படி இருந்தாங்க, இந்த ஒரு ப்ரேயர். இதே மாதிரி வைஃப்ஸ்ல எப்படி இருந்தாங்க, ஒவ்வொரு கேரக்டருமே தே ரெப்ரசன்ட் தேர் ஓன் கிளாஸ். டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா என்ன சொல்றேன்னு? சாஸ்திரோட இது வந்து even though they are individual characters, they represent the masses. அந்த அந்த டைம்ல இருந்தக்கூடிய அவங்க எதை சார்ந்து இருக்காங்களோ அந்த பீப்புள் ரெப்ரசென்ட் பண்றாங்க. as according to program, each of the pilgrim was to have told 4 stories. The poet's plan was very large one. அவங்க ஒவ்வொருத்தரும் 4 ஸ்டோரி சொல்லணும், மொத்தம் 30 பில்கிரிம்ஸ். அப்ப சாசரோட பிளான் என்னது, 120 ஸ்டோரிஸ் எழுதணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். ஒரு லார்ஜ், ஒரு அம்பிஷியஸ் பிளான் 120 ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது. He lived to complete a small portion only, for the work as we have is merely a fragment of 24 tales. Important question. எத்தனை டேல்ஸ் வந்து Canterbury Tales இருக்கு அப்படின்னு கேட்கலாம். How many tales were there? 24 tales. He aimed, even though he aimed to write 120 tales, only 24 are there. Yet even as it stands, its interest is wonderfully varied. For Chaucer is guided by the sense of dramatic property, and so the tales differ in character as widely as do those by whom they are told.
இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு dramatic ப்ராப்பர்ட்டியோட இருக்கு. they each story differ in their theme. ஒவ்வொரு ஸ்டோரியுமே வந்து அதோட தீம்ல வந்து டிஃபர் ஆகுது. எப்படி டிஃபர் ஆகுதுன்னா யார் அந்த ஸ்டோரியை சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தீம் ரெப்ரசென்ட் பண்றாரு. அந்த ஸ்டோரியை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாரு, அந்த ஸ்டோரிக்கான தீம் வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. ஜஸ்ட் டு டேக் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. we have the chivalrous epic of Knight and the clerk's beautiful account of the passion Griselda's wifely devotion, balanced in strange contrast by the coarse partial stories of the Miller and the Reeve. இந்த சென்டென்ஸ் புக் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். யார் யார் என்னென்ன மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க? நைட்டோட டேல் எப்படி இருந்துச்சு? Who among the Chivalrous epic மாதிரி இருந்துச்சு சார். Chivalrous epic. Who among the following told a chivalrous epic அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்கலாம். or who among the following told story about Griselda, இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். கிரிசில்டா பத்தி கதை சொன்னது வந்து கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட். அது அதோட மேஜர் தீம் வந்து வைஃப்லி டிவோஷன். ஒரு வைஃப் எப்படி டிவோட்டடா இருக்கணும் அப்படிங்கிறத கிளர்க் சொல்றாங்க. இதுக்கு அப்போஸ்டா யார் ஸ்டோரி சொல்றது? கிளர்க்கோட ஸ்டோரிக்கு அப்போஸ்டா யார் ஸ்டோரி சொல்றாங்க? ரீவா சார். நோ, யூ கேன் ஈஸிலி கெஸ். ஒரு வைஃப் டிவோட்டடா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளர்க் சொல்றாங்க. இதை அப்போஸ் பண்ணி யார் சொல்லிப்பா? எஸ், வைஃப் ஆஃப் பாத். ஷீ இஸ் நாட் a devoted wife. நீ எப்படி இப்படி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கிளர்க்கு எதிர்த்து அவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. தட் இஸ் நாட் மென்ஷன் இன் திஸ் டெக்ஸ்ட், பட் அடிஷனலா தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் வந்து கிரிசில்டா வந்து ஒரு டிவோட்டட் வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அது எதிர்த்து அப்படிலாம் இருக்க தேவையில்லைங்கிறது வைஃப் ஆஃப் பாத் சொல்றாங்க. பட் தீமேட்டிக்கலா இந்த நைட்டோட ஸ்டோரிக்கும் கிளர்க்கோட ஸ்டோரிக்கும் ஆப்போசிட்டா ஒரு கான்ட்ராஸ்டிவா ஒரு ரெண்டு பேர் ஸ்டோரி சொல்றாங்க, பார்ஷியல் ஸ்டோரிஸ், மில்லர் அண்ட் ரீவ். இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். which among the following are partial stories அப்படின்னு கேட்கலாம். டேல்ஸ் ஆஃப் நைட், டேல்ஸ் ஆஃப் கிளர்க், டேல்ஸ் ஆஃப் மில்லர் அண்ட் ரீவ், இந்த மாதிரி கொடுக்கலாம். யார் வந்து பார்ஷியல் ஸ்டோரி சொல்றது? மில்லரும் ரீவும் சார். மில்லரும் ரீவும். What is in the partial stories? Imaginative comic stories. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டோரி கிடையாது, ஒரு காமிக் ஸ்டோரி. The purpose of the story is to evoke laughter. It should be noted that in no case are the tales original in theme. This is also very important. சாஸ்திரோட எந்த ஸ்டோரியுமே வந்து they are not original stories. அதனால சாஸ்திரியுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, what is the term? Forget the term. Okay, I will tell you. சாஸ்திரி ஒர்க்ஸ் எல்லாமே எப்படிப்பட்டது? பிளேஜரிசம். borrowed themes தான் சார். imitating. பிளேஜரிசம். the exact term is plagiarism. நிறைய பேர் வந்து பிளேஜரிஸ்ட் இருக்காங்க, அதுல சாஸ்திரம் ஒருத்தர். சாஸ்திரம் பெரும்பாலும் அப்படி யாரும் சொல்லாட்டி கூட he is also a plagiarist. Plagiarism means மற்றவங்களோட தீம்ஸ் வந்து பாரோ பண்ணுவாங்க. who is the famous plagiarist? இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஜரிஸ்ட் யாரு? ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியராங்க சார். He borrowed every stories from some except Tempest. Borrowed 37 plays. The Tempest is the only play. All of the borrowed from some sources. அதே மாதிரி தான் வந்து சாஸ்திரி வந்து பிளே ஒன் பர்டிகுலர் கிரிட்டிக் சொல்லியிருக்காரு. I will tell you in the next class. சாஸ்திரியுமே வந்து பிளேஜரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He borrowed from some other source, from many different sources, and the range of his reading high for anything and everything which would serve his purpose wherever he found. In fact, that he lays all sorts of literature learned and
பாப்புலர். ஸ்டோரிஸ் எல்லாமே படிக்கும்போது இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு. வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். இவர் வந்து நிறைய லிட்ரேச்சர் படிச்சு அங்கிருந்து என்ன பாரோ பண்ணியிருக்காரு, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். Latin, French, Italian under contribution, but whatever he makes entirely his own, and he remains one of the most delightful of our storytellers in verse. பாரோ பண்ணாலும் அந்த ஸ்டோரி வந்து இவர் அடாப்ட் பண்ணிக்கிறாரு, அப்படியே வந்து காப்பி பண்ணாம அவரோட ஸ்டைலுக்கு அவர் என்ன பண்றாரு, அடாப்ட்ஸ் இட். அதனால வந்து ஒரு டிலைட்ஃபுல் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு அவர் நம்ம சொல்லலாம். His finest work as a narrative poet is The Knight's Tale, which in accordance with the law of property is heroic in subject, chivalrous in sentiment, and romantic in tone. இது question கேட்கலாம். Which of his tale is heroic in subject, chivalrous in sentiment, and romantic in tone? இந்த மாதிரி கேட்கலாம். எந்த ஸ்டோரி? Knight's Tale. Knight's Tale. chivalrous அவரோட சப்ஜெக்ட் ட்ரீட்மெண்ட் அது ஹீரோயிக்கா இருக்கு, chivalrous in sentiment and romantic in tone. இந்த adjectives ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் noun adjectives that can easily form questions. Based on Thesia of Boccaccio, Knight's Tale is based on dash. They've lost question. Knight's Tale is based on Thesia Boccaccio's Thesia. Yes. It tells of two young cousins of royal blood named Palamon and Arcite, who, when Duke Theseus makes war against their city of Thebes, are taken captive by him and imprisoned in tower of his palace. இந்த ஸ்டோரியை பத்தி இந்த பேராகிராஃப் சொல்றாங்க. நான் அப்படியே ஷார்ட்டா சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். Palamon and Arcite இவங்களை பத்தின ஸ்டோரி தான். நைட்ஸ் டேல்ல வந்து கேரக்டர் கண்டிப்பா கேட்பாங்க. இதுல வந்து கொஸ்டின் எடுத்தாங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. Palamon and Arcite இவங்க ரெண்டு பேர் கசின்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க? தீப்ஸ் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க, சிட்டி ஆஃப் தீப்ஸ். வேர் இஸ் இட் சிச்சுவேட்டட்? தீப்ஸ் வந்து எந்த ஊர்ல இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு? தீப்ஸ் ஃபேமஸ் பிளேஸ். கிரீக். Palamon and Arcite அப்படிங்கிறது எங்க இருக்கு? சாரி, கிரீக்ல இருக்கு. Palamon and Arcite it's in Greece, ancient Greece. It's in ancient Greece இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பிளேஸ், சிட்டி ஆஃப் தீப்ஸ். அங்க வந்து டியூக் தீசிஸ்ங்கிற ஒரு அந்த தீப்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு பேலஸ்ல அடைச்சு வச்சிடறாரு. அங்க என்ன பண்றாங்க, ஒரு மே மார்னிங் விண்டோ வழியா பாக்குறாங்க, கீழே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டர், டியூக்ஸ் ஒய்ஃபோட சிஸ்டர். அவங்க பேர் வந்து எமிலி. அந்த பொண்ணு கீழே நடந்து போயிட்டு இருக்காது, ரெண்டு பேரும் மேல இருந்து பாக்குறாங்க, பாலமனும் ஆர்சிட்டும். இமீடியட்லி they fell in love எமிலி. அப்போ வந்து ஆர்சிட்டை வந்து ரான்சம் பண்ணி கூட்டு போயிறாங்க. பாலமன் ஆர்சிட்ல ஆர்சிட்டை மட்டும் ரான்சம் பண்ணி கூட்டு போயிறாங்க. ஆனா அங்க இருக்க முடியல, ஆர்சிட்டால சொந்த ஊர்ல இருக்க முடியாம என்ன பண்றான், மறுபடியும் ஏத்தன்ஸ்க்கு வரான். தீப்ஸ்ல இருந்து மறுபடியும் எங்க வரான், ஏத்தன்ஸ்க்கு வரான். ஏத்தன்ஸ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் கிரீக். அங்க வந்துட்டு ஃபைன்ஸ் மீனியல் பிளேஸ் இன் டியூக் சர்வீஸ். டியூக் கிட்ட ஒரு மாறுவேடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்துறான். எதுக்காகனா மறுபடியும் அந்த எமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை சேர்ந்துறான். After several years, Palamon makes his escape. The cousins meet in duel but are surprised and interrupted by the Duke and his train as they ride out to hunt. இவங்க ரெண்டு பேர் பாலமன் கொஞ்ச நாள்ல தப்பிச்சுட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க, டியூயல். அப்ப அது யார் தடுக்க வரா? கிங் வந்து தடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாரு. What is meant by tournament? Decided in a great the hand of Emily being the victor's prize. What is meant by tournament? எந்தெந்த ஒர்க்ஸ்ல டோர்னமெண்ட் இருக்கு? We have tournament in Canterbury itself.
Who participated in tournament in Canterbury Tales? 3 tournaments. Night sir. Yes, night. Yes, night. Tournament அப்படின்னா என்னன்னா ஷேக்ஸ்பியர் காலத்து வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இங்கிலாந்துல. அண்ட் இட் வாஸ் தேர் இன் கிரீக் டூ. 2 பேத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படிங்கிற முடிவு பண்ணிக்குவாங்க. ரிச்சர்ட் 2லயும் வரும் இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து. ரிச்சர்ட் 2 நம்ம சிலபஸ்ல இருக்கு, ஷேக்ஸ்பியர் ரிச்சர்ட் 2 வரும், அதுலயும் வரும் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது. டோர்னமெண்ட் அப்படின்னா அதான் ஒரு டியூயல். ஷேக்ஸ்பியர் காலம் வரைக்கும் இங்கிலாந்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, லீகலா சொல்யூஷன் முடியல அப்படின்னா 2 பேர் சண்டை போட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம். ஷேக்ஸ்பியரோட வேற எந்த பிளேல அந்த டியூயல் வருது? ஹென்ரி 4ல வரும் சார். ஹென்ரி 4 12th நைட் வந்து ஃபேமஸ் டியூயல் சீன். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 2 பேத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து எமிலியை கல்யாணம் பண்ணிக்கலாங்க. இன் திஸ் டோர்னமெண்ட் ஆர் சைட் ஃபால்ஸ் அண்ட் தி ஸ்டோரி எண்ட்ஸ் வித் நப்ஷல்ஸ் ஆஃப் பாலிமன் அண்ட் எமிலி. கடைசியா யார் ஜெயிச்சாங்கன்னா பாலிமன் ஜெயிச்சான், நப்ஷல் ஆர் சைட் வந்து கீழ வந்துறான். Brilliant in itself, this fine tale is also intensely interesting as the embodiment of that romantic spirit which, as we have seen, prevailed in the court circles of Chaucer's youth. Normally, it is a tale of a heroic age of Greece, but as if not notion, it existed of what we call historic truth and everything. Neat characters, sentiments, setting is medievalized. இது எல்லாமே வந்து கிரீக் பீரியட்ல நடந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து ஸ்டோரியோட நடந்த டைம் என்னது, அஸ் பர் த ஸ்டோரி ஏன்ஷியன்ட் கிரீக்ல நடந்த ஸ்டோரி. ஆனா அந்த ஸ்டோரி எடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹி மெடிவலைஸ்ட். சாசர் வந்து அந்த ஸ்டோரி வந்து மெடிவலைஸ் பண்ணிட்டாரு. அவரோட கண்டெம்பரரி டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரியை மாத்திட்டாரு. ஒரு பழைய ஸ்டோரி எடுத்து ஒரு கண்டெம்பரரி டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, மெடிவலைஸ் பண்ணி எழுதுறாரு. அந்த கேரக்டர்ஸ், சென்டிமெண்ட்ஸ், செட்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே. இன் தமிழ்நாடு we have a famous director who borrow themes from ancient literature and modernize it. Who is that? ஒரு ஃபேமஸ் டைரக்டர் வந்து சாசர் பண்ற அதே வேலையை, ஷேக்ஸ்பியர் பண்ற அதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்ஷியன்ட் தீம்ஸ் எடுத்து அதை என்ன பண்ணுவார், மாடர்னைஸ் பண்ணுவார் ஸ்டோரியை. Nothing to do with your exam. மணிரத்னம் சில சமயம் வந்து இது மாதிரி அடிஷனலா நம்ம லிங்க் பண்ணி படிக்கிறது எக்ஸாம் நமக்கு யூஸா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், டிவியேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க சாஸ்டர் கூட மறந்துடலாம். நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா சொல்றது என்ன பண்ணுவோம் ஒரு சில டைம். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டோல்ட் தட். இந்த மாதிரி வேற ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு வந்து சடனா இது ஞாபகம் வரும். இந்த மாடர்ன் ஏன்ஷியன்ட் கிரீக் கேரக்டர்ஸை இவர் என்ன பண்றாரு, சாஸ்டர் மெடிவலைஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி எழுதுறாரு. எஸ், மாடிஃபை பண்ணி அவரோட காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாரு. அது ஈவன் தோ இட் இஸ் borrowed, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி காப்பீட். அந்த ஹிஸ்டாரிக் ட்ரூத் அப்படியே எழுதாம அதை கொஞ்சம் மெடிவலைஸ் பண்றாரு, மாடர்னைஸ் பண்றாரு. இட் இஸ் இன் ஃபேக்ட் an idealistic picture of the vast vanishing middle ages and is steeped in the atmosphere of chivalry. Its account of the tournament, its presentation of the principles of knightly ethics, and the vividness which it portrays the chivalrous conception of love are among the features of it which we should especially note in studying it from the historical point of view. இது எல்லாமே இந்த மாடர்ன் டைம்ஸ் புரியுது. சிவல்ரி அப்படிங்கிறது, அப்புறம் எத்திக்ஸ், இது எல்லாமே இந்த மெடிவல் டைமுக்கே ஒரு கேரக்டர்ஸ். அதை வந்து he imposed it on a Greek story. Is there any doubt? Shall we move on to the next session? Doubts ஏதாவது இருக்கா? No sir. Okay. Chaucer was not in any sense a poet of the people. General character Chaucer பார்க்கிறோம். The very first line is very important. இதுதான் நான் முன்னாடி கேட்டேன் the beginning of the class.
சாசர் வாஸ் நாட் இன் எனி சென்ஸ் எ போயட் ஆஃப் த பீப்புள். அவர் வந்து பீப்புள்ஸ் போயட் கிடையாது. வில்லியம் லேங்லாண்ட் நம்ம படிக்கும்போது நம்ம பார்ப்போம், he is the people poet, which means he wants to satisfy the people. ஆனா சாசரை பொறுத்த வரைக்கும் he wants to satisfy the nobles, not the people. court poet, கோர்ட்ல இருக்கக்கூடிய ரிச் எஜுகேட்டட் நோபல்ஸ் வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு ரைட்டிங்ஸ் மூலமா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு. he was a court poet who wrote for cultured readers and a refined society. ஒரு காமன் பீப்புளுக்கா எழுதல, ஒரு கல்ச்சர்ட் ரீடர்ஸ், ஒரு ரிஃபைன்டு சொசைட்டிக்கா எழுதுறாரு. the great vital issues of the day never inspired his verse. இந்த முக்கியமா வந்து அவரோட அந்த காலத்து பிரச்சனை, அவர் டைம்ல இருந்த எந்த பிரச்சனையும் அவர் என்ன பண்ணல, அவரு ஃபோக்கஸ் பண்ணி எழுதவே இல்லை. ஒரு ரைட்டர் அப்படின்னா சொசைட்டியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும், சொசைட்டில என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். இவர் சொசைட்டில இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன பண்ணவே இல்லை, ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை சார். he made his appeal to an audience composed of the favored few readers, or favored few who wanted to be amused by comedy or mood romantic sense, to be popular discontent. இவரை படிக்கக்கூடிய அந்த நோபல்ஸ் எல்லாமே எப்படி எதிர்பார்க்க, they want comedy, they want pathos, they want romantic sentiments விரும்புறாங்க. ஆனா அந்த ரியாலிட்டி அதை வந்து எந்த விதத்தையும் ஞாபகப்படுத்திடக்கூடாது, இவரோட ரைட்டிங்ஸ் ஞாபகப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற எழுதுறாரு. அதனால பத்தி பிளேக் பத்தியோ வேற அந்த பிரசன்ஸ் ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு, பின்னாடி வரும். மற்ற எல்லாருமே இப்ப நம்ம மாடர்ன் டைப்ஸ் தான் பார்ப்போம். ரியலிஸ்டிக் ரைட்டிங்லாம் எப்படி இருக்கும், ரியலிசம் நேச்சுரலிசம் எல்லாம் படிப்போம்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் they focus on the சொல்லிருப்பாங்க darker side of the society. அத தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. ஒரு ரைட்டரோட மெயின் பர்பஸே டு எக்ஸ்போஸ் த டார்க்கர் சைட் ஆஃப் த சொசைட்டி. இதுதான் வந்து மாடர்ன் டைப்ஸ்ல இருக்கக்கூடிய ரியலிசம்ல இருக்க ஃபோக்கஸ். ஆனா சாசர் அதுக்கு ஆப்போசிட்டா he completely ignored the darker side of the society. அவருக்கு வந்து ஒரு காமெடி, பேத்தோஸ், சென்டிமெண்ட் இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. because he want to satisfy the favored few. Thus though he holds a mirror up to the life of his time, the dark underside of it nowhere reflected by him. அவரோட ரைட்டிங்ஸ் வந்து ஒரு மிரர் மாதிரி இருந்தாலும், சொசைட்டியை ஃபோக்கஸ் பண்ணாலும் அதுல இருக்க டார்க்கர் சைடு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை. It is significant that his only mention of peasants' revolt is in the form of humor reference in Nun's Priest's Tale. This is a very important question. In which of the only work Chaucer mentions about peasants' revolt அப்படின்னு கேட்கலாம். This is the only work. Yes. Nun's Priest's Tale. அவங்க எதை பத்தி ஸ்டோரி சொல்றாங்கன்னா காக் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டோரியில மட்டும் தான் வந்து பெசன்ஸ் ரிவோல்ட்டை பத்தி சொல்றாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ரெஃபரன்ஸ், ஹியூமரஸ் ரெஃபரன்ஸ், நாட் அ சீரியஸ் ஒன். இட்ஸ் நாட் அ சீரியஸ் ஒன், இட் இஸ் அ ஹியூமரஸ் ரெஃபரன்ஸ். இட் இஸ் ட்ரூ தட் as we have seen he felt the religious corruptions of the world about him, and not only his satiric portraits of unworthy churchmen to which I am, but also his beautiful companion study of the poor parson, who was indeed no hireling but a real shepherd. So his sympathy in a general way with some of the Wycliffe's ideas. இவர் ஒரு சில இடத்துல வந்து ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியஸ் கரப்ஷன், இந்த கேண்டர்பரி டேல்ஸ்ல ப்ரேயர், மாங்க், அதை அவங்கள பற்றிலாம் சொல்றாரு. பட் அதை எப்படி சொல்றாரு, he never criticize, he just portrays. அது பிக்சரா இருக்க மாதிரி காமிக்கிறல, அவரோட எந்த ஐடியாவும் அதுல என்ன பண்ணவே இல்லை, அவரோட கருத்தை வந்து அதுல சொல்லவே இல்லை. அவரோட கருத்தை வந்து அவர் வந்து அந்த இடத்துல அவர் சொல்ல, சில டைம் வந்து சட்டைரிக்கா யூஸ் பண்ணிட்டாரு, சில டைம் வந்து சட்டைரிக்கா யூஸ் பண்றாரு. அட் த சேம் டைம் he also give reference about poor parson. அதுல பார்சன் ஒரு கேரக்டர் வரும்.
கேண்டர்பரி டேல்ஸ்ல அந்த கேரக்டர் மட்டும் இஸ் ஏ ரியல் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் மட்டும் தான் அங்க சர்ச்மேன்லயே ஒரே குட் கேரக்டர், த பார்சன். பட் ஆன் த ஹோல் ஹி லெஃப்ட் பர்னிங் கொஸ்டின்ஸ் அலோன். ஜஸ்ட் ஒரு போர்ட்ரேல் மாதிரி கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த சொசைட்டியில் அப்ப இருந்த ஒரு பர்னிங் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் மிக முக்கியமான பிரச்சனையோ அந்த முக்கியமான பிரச்சனை அவர் என்ன பண்ணவே இல்லை, டச் பண்ணவே இல்லை. அவரோட ரைட்டிங்ஸ்ல எங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. முக்கியமான சொசைட்டியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எதுவோ அதை வந்து அவர் என்ன பண்ணலன்னா மென்ஷன் பண்ணல. He was an easy going, genial, tolerant nature and nothing of the reformer went on its composition. அவரோட கேரக்டர் வந்து ஈஸி கோயிங், ஜீனியல், டாலரண்ட் நேச்சர், இதெல்லாம் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். கம்பேரிட்டிவா கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இப்போ வைக்லிஃபை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, பின்னாடி லேங்லேண்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவரோட அப்ஜெக்டிவ் இவரோட அப்ஜெக்டிவ் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நமக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சாசர்னு போட்டு அவரை பற்றி என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்கள் கீழே எழுதி சொல்லணும். இஸ் ஈஸி கோயிங், ஜீனியல், டாலரண்ட் நேச்சர், இஸ் நாட் அ ரிஃபார்மர். அப்புறம் வைக்லிஃப் வரும்போது அவரோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். The serious notice indeed sometimes appeared in his poetry, as when, for example, he writes. This we will skip. Chaucer's temperament that thus explains his relations with his age. சாசரோட டெம்பரமெண்ட் எப்படி இருக்குன்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் ரிலேஷன் வித் இஸ் ஏஜ். நம்ம வந்து ஒரு ரைட்டரை நார்மலாக ஸ்டடி பண்ணும்போது வி ஸ்டடி ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இஸ் ஏஜ். அவரோட ஏஜ்ல என்ன மாதிரி வேல்யூஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரைட்டரோட கேரக்டர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இருக்க வேல்யூ சிஸ்டத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாரடைஸ் லாஸ்ட் நடத்தும்போது சொல்லியிருப்பேன், மில்டன் வந்து ஆல்வேஸ் ரைட் ஆன்டி ஃபெமினிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் எழுதுவார். ஈவை ரொம்ப கேவலப்படுத்தியும் ஆடம் வந்து ரொம்ப ஒரு உயர்வாகவுமே எழுதியிருப்பாரு. அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆன்டி ஃபெமினிஸ்டிக் ஆட்டிடியூட் உள்ளவரா அப்படின்னு கேட்டால் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட சொசைட்டில அவரோட காலகட்டத்தில் அது வந்து ஒரு காமன் மோஷன், எல்லாருமே அப்படி இருக்கும்போது அவரும் அப்படி இருக்கிறது தப்பு இல்லை. அது வந்து அவர் சொசைட்டியோட பிராட்டப்ல அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு தான் கிரிட்டிக் சொல்றாங்க. அவரோட தனிப்பட்ட கேரக்டர் நம்ம அதனால விமர்சிக்க கூடாது. அதே மாதிரி தான் இங்க சாசோக்கா பிளேவும் இவரோட டெம்பரமெண்ட் தான் அந்த ஏஜுக்கான டெம்பரமெண்ட்டா பாக்குறாங்க. லிட்டில் டச்டு பை ரிலீஜியஸ் ஆர் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ், he responded readily to the influence of Italian humanism, and it is through him that it is free secular spirit first expresses itself in our poetry. If Wycliffe was the morning star of Reformation, Chaucer may be called morning star of Renaissance. இதுல ஒரு क्वेश्चन கேட்பாங்க, who called Chaucer the morning star of Renaissance னு. Who called Chaucer the morning star of Renaissance? Can anyone answer? Who called Chaucer the morning star of Renaissance? Yes. Hudson. It's Hudson. Hudson இந்த புக்ல தான் அவர் சொல்றாரு. ஹட்சன் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அண்ட் மார்னிங் ஸ்டார் ஆஃப் நேஸ் அப்படிங்கிற சொல்றாரு. இது வேற யாரும் சொல்ல, இவரே சொல்றாரு. ஒரு சில எல்லாம் வந்து மற்றவங்க சொன்னதை மேற்கோள் காட்டி எழுதியிருப்பாங்க. பட் திஸ் ஃப்ரேஸ் ஹட்சன் மென்ஷன் பண்றாரு. எஸ்பெஷலி சார்மிங் ஃபீச்சர் ஆஃப் ஹிஸ் போயட்ரி. அண்ட் ஒன் மோர் திங், இவர் வந்து இவரோட சொசைட்டி இங்கிலீஷ் மெடிவல் சொசைட்டி தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலையே ஒழிய, he is the one who brought Italian humanism to England. அவரோட கண்டெம்பரரி டைம்ல இருந்த ரிலீஜியஸ் இஷ்யூஸையோ சோஷியல் மூவ்மெண்ட்ஸையோ அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா ஃபாரின்ல இருந்த இட்டாலியன் ஹியூமனிஸ்ட் அவர் என்ன பண்றாரு, he brought to England.
A especially charming feature of his poetry is its fresh out of doors atmosphere. His descriptions of the country are often indeed in the conventional manner of his time, and his garden landscape and Mayflowers are to some extent of tradition only. But he has a real love of nature, and particularly of the spring when he writes of these things, prologue and Night's Tale. The personal account is unmistakable. And the descriptive nature of the nature, landscape describe பண்றாரு அதெல்லாம் சொல்றாங்க. Even though it is traditional, அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றது ஒரு ட்ரெடிஷனல் ரைட்டிங் மெத்தட் இருந்தாலும் அதுலயும் இவர் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. Then we have already spoken of Chaucer's importance in the history of our language. 14th century or Middle English looked very difficult at first, but only a little time and perseverance are needed to master it, and this we can skip. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் இந்த பேராகிராஃப் சொல்றாங்க என்னன்னா இருந்த அலிட்ரேஷன் ஓல்ட் இங்கிலீஷ் irregular lines alliteration internal rhymes கொடுத்துறாங்க பாருங்க rim ram drop இந்த மாதிரி அதுல இருந்து ஒரு டிவியேட் ஆகி once ரெகுலர் ஆசர் தான் இந்த ஓல்ட் இங்கிலீஷ் மெத்தட் வந்து alliterative rhyme சொல்லுவாங்க. அந்த alliterative rhymeல இருந்து மீட்டருக்கு அந்த ரைம் ஸ்கீம் சொல்லல மீட்டரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? சாசர். Shall we move of Chaucer's age? Yes, sir. Chaucer's chief rival in poetry was John Gower. John தான் வந்து அவரோட சீஃப் ரைவல் மீன்ஸ் காம்படிட்டர். ஏன்னா அந்த டைம்ல இருந்து ஒரு முக்கியமான ரைட்டர்னு பார்த்தா ஜான் கோவர். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ். Dedication of his Troilus and Crisby to the moral Gower, as he calls him, and Gower's warm reference to Chaucer end of his Confessio Amantis. So they reciprocal in. The two one more questions இருக்கு. In which work Chaucer, which of the following work is dedicated on Gower அப்படின்னு கேட்கலாம். Which of the Chaucer's work is dedicated to Gower அப்படின்னு கேட்கலாம். என்ன ஒர்க்? Troilus and Cressida. And he mentioned as moral Gower. அதுவும் கேட்கலாம். எப்படி ஜான் கோவரை அவர் எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் கோவர் சொல்லிட்டு மாரல் கோவர் ஆல் ஆப்ஷன் தரலாம். ஸோ wherever comes, wherever subjective some descriptive words come, you remember. கோவர்ஸ் அதே மாதிரி கோவர் என்ன பண்ணிருக்காருன்னா சாசர் பத்தி ரெஃபர் பண்ணிருக்காரு. கன்ஃபெசோ அமாண்டிஸ்ல சாசர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துறாரு. பட் லேட்டர் ஆன் ஜெல்லஸ் அண்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அரோஸ் பிட்வீன் them. Gower was more industrious and well-meaning writer, and his work is extremely voluminous, learned and careful. But he had nothing of Chaucer's vivacity, and for most part of it he is hopelessly dull. Gower பத்தி நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன் நிறைய எழுதியிருக்காரு. வால்யூமினஸ் ஒர்க் அவரோட முக்கியமே வந்து பிக் ஒர்க். ஸ்பெகுலம் மெடான்டிஸ், வாக்ஸ் கிளமாண்டிஸ், கன்ஃபெசோ அமாண்டிஸ் மூணு ரொம்ப ஒரு வால்யூமினஸ் ஒர்க். பட் சாமோ அதுல வந்து இவர்கிட்ட இல்லை. அந்த சாம் வந்து யாரோட ரைட்டிங்ல இல்லை, கோவரோட ரைட்டிங். And he is hopelessly dull. Do you understand? Unlike Chaucer, who realized the possibilities of English, he found it hard to make up his mind the best medium for poetry. And of his three long poems, one Speculum in French, another Vox Clamantis in Latin, and third Confessio English. Chaucer தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இங்கிலீஷ் வந்து போயட்ரிக்கு எலிஜிபிள் லாங்குவேஜ் இது அப்படின்னு அவர் தான் ப்ரூவ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே
மேக்ஸிமம் லெட்டர்ஸ் தே ரைட் இட் இன் இங்கிலீஷ் வந்து யாரும் சாசர் பத்தி சொல்லும்போதே ஒன்று சொல்லுவாங்க. சாசர் ஃபவுண்ட் இங்கிலீஷ் டயலக்ட் அண்ட் லெஃப்ட் இட் அஸ் எ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுத ஆரம்பிக்கும் போது அது ஒரு டயலக்டா இருந்துச்சு, ஒரு வட்டார மொழியா, ஒரு ஒரு குறுகிய நிலப்பரப்பு ஒரு மொழியா இருந்துச்சு. அதை லாங்குவேஜா மாத்துறாரு சாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லை, இங்கிலீஷ் எழுத முடிங்கிற நம்பிக்கை இல்லை. அவர் மொத்தம் 3 ஒர்க்ல ஒரு ஒர்க் வந்து பிரெஞ்சில் எழுதிருக்காரு. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஸ்பெகுலம் மெடான்டிஸ் வாஸ் ரிட்டன் இன் லாங்குவேஜ் French, Dutch language, Latin, Romantic language, English. Some more questions. It is in this law named that he most distinctly challenges comparison for the body of its consists of it's introduced to illustrate brought by the 7 Confessio Amantis தான் வந்து அவர் எதை பத்தி பேசுறேன்னா, this is very important. எந்த ஒர்க்ல 7 டெட்லி சின்ஸை பத்தி பேசுறாரு அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி எந்த ஒர்க்ல சாசர் ரெஃபர் பண்ற, எந்த ஒர்க்ல ஒர்க் ஹேவ் வேக்ஸ் கலாமிட்டிஸ்ல தான் கன்ஃபென்சியோ அமாண்டிஸ் கன்ஃபெஸோ அமாண்டிஸ் அமாண்டிஸ்ல எதை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு? வாக்ஸ் கலாமிட்டிஸ்ல கலாமிட்டிஸ்ல சாசர் பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த வேக்ஸ் கலாமிட்டிஸ்ல வந்து பெசன்ஸ் ரிவோல்ட் பத்தி சொல்லிருப்பாரு சார். எஸ், வெரி குட். வாக்ஸ் கலாமிட்டிஸ்ல பெசன்ஸ் ரிவோல்ட் பத்தி சொல்லிருப்பாரு. கன்ஃபெஸோ அமாண்டிஸ்ல சாசர் பத்தி சொல்லிருப்பாரு. ஆனா கன்ஃபெஸோ அமாண்டிஸ்ல 7 deadly sins பத்தின ஸ்டோரிஸ் இருக்கு. Temper and attitude towards life, again the two poets differ radically, including in temper and Gower took a very gloomy view of the social conditions of the time. நம்ம சாசர் பார்த்தா எப்படி இருந்தாருன்னு, ஒரு ஈஸி கோயிங்கா இருந்தாரு. சொசைட்டில எவ்வளவுதான் இஷ்யூஸ் இருந்தாலும் ஒரு சென்டிமெண்டலா, காமிக்கா, ரொமான்டிக். பட் கோவர் he took the society very seriously. சொசைட்டில இருக்க கண்டிஷன்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாரு. His walk rampant what tailors some of the clergy and severe. Sorry, frequent and severe. Walks Clement என்ன பண்றாரு, ரொம்ப சிவியரா கிரிட்டிசைஸ் பண்றாரு. குறிப்பா டெய்லர் வந்து ரொம்ப சிவியரா கிரிட்டிசைஸ் பண்றாரு. பிகாஸ் ஜான் கோவர் conservative person, yet his standpoint was that of a strong conservative and he had no more sympathy of like the lowlands. இவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் மீன்ஸ் அந்த ஃபேன் நம்பக்கூடியவர், அத்தாரிட்டி நம்பக்கூடியவர். கிங் அவர் புவர் பர்சன்ஸ், அந்த பீப்புள்லாம் வந்து ரெபல் பண்ண ஒரு உரிமையை ரொம்ப தீவிரமா நம்பினவர். பெசன்ஸ் ரிவோல்ட்க்கு எதிராக எழுதுறாரு. அதை பிரிக்க ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் திங்கர். எல்லாமே கொஸ்டின்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் லேண்ட் பை லேண்ட். அண்ட் போத் ஆஃப் தெம் ஹேவ் நோ சிம்பதி ஃபார் அவர்ஸ். அந்த பார்சனை தவிர சாசர் வந்து இப்போ டீச்சிங்ஸ் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அதே Gower, who deep as were their individual differences, poets of the court, stands the third writer of his name Langland, who was essentially a poet of the people. சாசரும் கோவரும் என்னதான் இருந்தாலும் were poet of the court. சாசருக்கும் both were poets of the court. ஆனா யார் தான் poet of the people? இதே டைம் William Langland. William Langland. Know very little. He seems to have been the son of Franklin. William Langland was a son of Franklin, who is the son of a printer. Who is the son of a wine merchant?
சாசர் சார். வைன் மர்ச்சன்ட் சாசர். அவங்க அப்பா தான் சாசர். எஸ். இவர் வந்து சாசர் தான் வந்து சாசரோட அப்பா வைன் மர்ச்சன்ட். வில்லியம் லாங்லோட அப்பா வந்து பிராங்க்லின். பிராங்க்லின் மீன்ஸ் a free holder of land. To have been born in the neighborhood of Malvern. அவர் எங்க பிறந்திருக்கான்னு சொல்றாங்கன்னா மால்வர்ன்ல பிறந்திருக்கான்னு சொல்றாங்க. Again Chaucer was born in London. Langland was born in Malvern. Malvern. Yes. And have lived a life of poverty and struggle. Of his character, however, we have clear revelation in his work, The Vision of William Consin, Pierce the Plowman, an enormous allegorical poem which in its final shape terms runs up to 15,000 lands. 15,000 lands. Yes. இது ஒவ்வொருத்தரும் ஒரு லேண்ட் சொல்றாங்க. ஹட்சனை பொறுத்த வரைக்கும் இட் ரன்ஸ் அப் டு 15,000 லேண்ட்ஸ். இந்த நம்பர் கேட்கலாம் எத்தனை லேண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அவரோட ஒர்க் வந்து த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பிஎஸ் த ப்ளோமேன், அது 15,000 லேண்ட்ஸ் இருக்கு. ஹவு மெனி எடிஷன்ஸ் வேர் தேர்? பிஎஸ் த ப்ளோமேன்ல எத்தனை எடிஷன்ஸ் இருக்கு? 8 answer 7. 3 editions. 3 editions இருக்கு. A B C. Rambling, confused and almost formless, the vision has small claim to be regarded as a piece of art. It depends on the அது வந்து ஒரு சொல்றதுக்கே அது வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ஃபார்ம்லெஸ், ராம்பிளிங், கன்ஃபியூஸ்ட் குறைபாடு இருக்கு நிறைய. பட் அதோட விகர் அண்ட் மாரல் ஏர்னஸ்னஸ் நம்ம வந்து ஒரு நல்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. எனி டிஃபெக்ட்ஸ் லைக் ஃபார்ம்லெஸ்னஸ் இருந்தாலும் அதோட பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தா என்னது? மாரல் ஏர்னஸ். ஒரு என்னது? ஃபார் மதர்ஸ் ஏர்னஸ்னஸ், ஒரு மொராலிட்டியை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது. Under the conventional device of the dream or more. சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயி கேக்குது சார், கிளியரா கேக்குது. நான் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்ப கேக்குதான்னு பாருங்க. Under the conventional device of a dream or more exactly a series of dreams, the poet badly attacks the social and ecclesiastical abuses of the day. அப்ப இருந்து ஒரு கன்வென்ஷனல் டெக்னிக், எந்த ஒரு ஸ்டோரி சொன்னாலுமே வந்து they tell it in the form of a dream. நம்ம ட்ரீம் அலிகரி அப்படின்னு படிக்கிறோம்ல. வாட் இஸ் மீன் பை ட்ரீம் அலிகரி? வாட் இஸ் ட்ரீம் அலிகரி? அவங்க அப்படியே ஒர்க்கா எழுதுறது. அவங்க அது வந்து ஒரு டெக்னிக். நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் நரேட்டிவ் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து ஒரு ஸ்டோரி சொல்றதுக்கு ஏதோ ஒரு ஃப்ரேம். அரேபியன் நைட்ஸ் பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு அரசர்ட்ட டெய்லி நைட் ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும். ஸ்டோரி சொல்லி முடிச்சா கொண்டுருவாங்க அப்படிங்கிற பயத்துல சொல்லிட்டு மிச்ச ஸ்டோரி நாளைக்கு சொல்றேன் அப்படி சொல்லுவான். அடுத்த நாள் மறுபடியும் நியூ ஸ்டோரி ஸ்டார்ட். ட்ரீம் அலிகரி ஒரு அலிகாரிக்கல் ரைட்டிங். சம் ஹேவ் மீனிங் இருக்கும், டீப்பா பார்த்து இன்னொரு மீனிங் மாதிரியான ஒரு ரைட்டிங். அது எப்படின்னா ஒரு ட்ரீம் மிஷன்ல அந்த மாதிரி தான் எல்லாமே அவங்களுக்கு ட்ரீம்ல. அதான் ட்ரீம் அலிகரி. ஓகே, ஜஸ்ட் 5 minutes கிளாஸ் முடிச்சிருவோம். ஒரு பேராக மட்டும். Tomorrow morning you have class. Okay. Break out.
ஓகே, சாங்லேண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா சொசைட்டி அண்ட் எக்லிசியாஸ்டிக்கல் அபியூஸ் பத்தி ரொம்ப சீரியஸா எழுதுறாரு. He writes about the just a minute. Am I audible? Is it okay? Yes, sir. Audible, sir. It is to this vision that we have to turn if you would complete Chaucer's picture of 14th century England by putting it in the dark shadows. Langland's spirit is strikingly Puritan and democratic. இப்போ சாசருக்கும் லாங்லாண்டுக்குமான டிஃபரன்ஸ் சொல்றாங்க. சாசர் இஸ் an easy going person முன்னாடி சொல்லிட்டாங்க. பட் லாங்லாண்ட் இஸ் a Puritan and democratic. லாங்லாண்ட் எப்படிப்பட்டனா he is a Puritan. பட் பியூரிட்டன்ங்கிற கான்செப்ட் வந்து அவங்க பீரியட்ல இல்ல. ஹட்சன் வந்து ஃப்ரம் மாடர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் சொல்றாரு பியூரிட்டன். அப்போ வந்து அவரோட டைம்ல பியூரிட்டன்ங்கிற கான்செப்டே கிடையாது. லாங்லாண்ட் வந்து why is called Puritan? What is Puritan? சார் அந்த ரிலீஜியஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களே ஸ்ட்ரிக்ட்டா வெரி ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றதுனால இவர் வந்து லாங்லாண்ட் வந்து ஒரு பியூரிட்டன் அப்படின்னு சொல்றாரு. தென் டெமோக்ராட்டிக், ஒரு மக்கள் சார்ந்தே இருக்காரு. he is not a court poet, ஒரு மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. he was indeed a Wycliffe, nor politically he was a revolutionist, but he was profoundly moved by the misery of the masses. இவர் வந்து வைக்லிஃப் மாதிரியோ இல்ல ஒரு ரெவல்யூஷனிஸ்டோ கிடையாது. லாங்லாண்ட் வந்து is neither a religious reformer like Wycliffe nor a political revolutionist, but he is profoundly moved by the misery of the masses. சாசர்ட் கோவர்ட் இல்லாத ஒரு விஷயம், குறிப்பா சாசர்ட் இல்லாத விஷயம், he is moved by the misery of the masses. பெரும்பாலான மக்களோட மிசரியை வந்து இவர் வந்து ரைட்டிங்ஸ்ல கொண்டு வராரு. He was an ardent champion of their cause and he sought to bring English religion back to the simplicity and purity of the gospel truth. ஒரு அந்த இங்கிலீஷ் ரிலீஜனை கிறிஸ்டியானிட்டியை மறுபடியும் வந்து ஒரு சிம்பிளிசிட்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தது. It is an interesting commentary upon the character of the poem that written expressly for the people instead of the court. This is very important. Our writings யாருக்கு எழுதிட்டாங்க? It is written for the people instead of the court. Its language and style are far more rustic and old-fashioned than those of Chaucer's work. Our writing style is more rustic and old-fashioned. Whose writing is rustic and old-fashioned? Chaucer, Gower, Langland, Bruce. Langland, sir. Langland, yes, Langland. Whose work is rustic and old-fashioned? அப்படின்னு கேட்டா Langland. Its dialect is a mixture of southern and midland English. Last important இவரோட டைலக்ட் வந்து சடன் அண்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ். சாசோட வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட், இவரோட வந்து சதன் அண்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ். இந்த டைலக்ட்ல இருந்தா லாஸ்ட் ஓகே தான் இவரோட தான். One other 14th century poet deserves passing mention, the Scottish John Barber, who for a time was a archdeacon of Aberdeen. What is archdeacon? Archdeacon. ஜான் பார்பர் அப்படிங்கிற ஒரு போய்ட்டை பத்தி சொல்றாங்க. ஆர்கிடெக்ட் மீன்ஸ் இட்ஸ் a position in church. சர்ச்ல இருக்கக்கூடிய ஒரு பதவி. அப்ரிடீன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஸ்காட்லாண்ட்ல ஒரு சர்ச்ல ஒரு போஸ்ட்ல இருக்காரு. சிமிலர் டு பிரீஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்காரு. As the real father of Scottish poetry. Who is called the real father of Scottish poetry? Barber, sir. Yes, John Barber. John Barber is the real father of Scottish poetry. He holds a certain literature. His fame rests on his long poem, The Bruce, in which the great deeds of Robert Bruce are recorded in scripted narrative. Or Bruce அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதுறாரு. 20 books. ப்ரூஸ்ங்கிற சிங்கிள் ஒர்க் வந்து 20 books எழுதுறாரு. அது யாரை பத்தினா ராபர்ட் ப்ரூஸ், ஸ்காட்லாண்டோட ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ராபர்ட் ப்ரூஸை பத்தி
அந்த சிங்கிள் ஒர்க்குக்காக ஜான் பார்பர் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, செல்வி கண்டினியூ. இந்த ஒரு பேரா முடிச்சிருவோமா? ஏஜ் முடிச்சிரும். எஸ் சார். ப்ரோஸ் ஆஃப் சாசர்ஸ் ஏஜ். அண்டர் தி சேட் தேர் இஸ் a little to record. சாசரோட டைம்ல வந்து ப்ரோஸ் அப்படிங்கிறது கிடையாது. The next class I will give a short summary of எப்ப என்ன ஜானர் உருவாச்சு அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரியும். சாஸ்திரோட டைம்ல ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, எக்ஸப்ட் சிவில் ரெக்கார்ட்ஸ். அந்த டைம்ல இருந்த ஒரே ப்ரோஸ் ஒர்க் என்ன, ஓல்ட் இங்கிலீஷ் அண்ட் சாசஸ் பீரியட் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ரோஸ்ல இருக்கும். மற்றபடி லிட்ரேச்சர்னாலே எதுல தான் இருக்கும்னா போயட்ரியா தான் இருக்கும். எஸ்எஸ்ஓ அது மாதிரி எந்த ஒரு ப்ரோஸ் ஒர்க்குமே இல்லை. அண்டர் தி செட் தேர் இஸ் லிட்டில் டு ரெக்கார்ட். சாசஸ் ஓன் few prose writings such as his translation of Orpheus and his treatise on the astrolabe are not important. அச்சனே சொல்லிட்டாரு இது நாட் இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாம். அது நாட் இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் படிக்காம வந்துடுறீங்க. இவரோட 2 ப்ரோஸ் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. என்னென்ன ஒர்க்கு? Boethius and treatise and astrolabe sir. போத்தியஸ் அப்படிங்கிற கான்சலேஷன் ஆஃப் பிலாசபி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருக்காரு. கான்சலேஷன் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதிருக்காரு. அந்த ஒர்க்கை வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. சாசர் வந்து மெனி பீப்புள் ஹேவ் டிரான்ஸ்லேட்டர், அதுல ஒருத்தர் வந்து சாசர் ஒருத்தர். போத்தியஸோட கான்சலேஷன் ஆஃப் பிலாசபிங்கிற ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அண்ட் ட்ரீட்டிஸ் ஆன் தி அஸ்ட்ரோலோப் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ரோலோப்ங்கிறது டெலஸ்கோப் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நாட் எ டெலஸ்கோப். டெலஸ்கோப் வந்து ரொம்ப லேட்டாக தான் பிடிச்சாங்க. சிமிலர் டு டெலஸ்கோப். அஸ்ட்ரோலோப்ங்கிறது ஒரு சன்னை வாட்ச் பண்ணக்கூடிய, அந்த ஸ்டார்ஸை வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை பற்றி அவர் சன்னுக்கு, சாசர் வந்து அவரோட பையனுக்கு எழுதினாராம். அதை பற்றின ஒரு எஸ்ஸே மாதிரி. இது 2 தான் வந்து சாசரோட ப்ரோஸ் ஒர்க். டிரான்ஸ்லேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து அவரோட ஒரு கேஷுவலாக ஒரு பையனுக்காக எழுதின ஒர்க், ட்ரீட்டிஸ் ஆன் தி அஸ்ட்ரோலோப் அப்படிங்கிறது. இது ஒரு 2மே லிட்ரரியா இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பேஸ்ட் எக்ஸாம் பர்பஸ்க்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைக்லிஃப் பைபிள் இஸ் an interesting example of vigorous artless English and its controversial pamphlets help to show that capabilities of vernacular at a time when Latin was deemed only fitting vehicle for theological discussion. வைக்லிஃபோட ரைட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படி கேட்கலாம். whose English is vigorous artless English. whose English is Wycliffe sir. vigorous and artless. Wycliffe sir. Yes. இன்னொன்னு சொல்லுவாங்க, அது ஹட்சன் சொல்ல வேற ரைட்டர் சொல்லிருக்காங்க, பாயிண்டட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. வைக்லிஃபோட பாயிண்டட் விகரஸ் ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் ஆல்பர்ட் அவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். இவர் வந்து ஹட்சனை பொறுத்த வரைக்கும் விகரஸ் ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ். அதே மாதிரி வந்து இவர் வந்து தியாலஜிக்கல் டிஸ்கஷனாலே லத்தீன்ல எழுத காலகட்டத்தில் he wrote it in English, vernacular language. அதுவே வந்து ஒரு சேலஞ்சா பண்ணிருக்காரு. But the great prose work of this period is singular volume which goes by the title The Travels of Sir John Mandeville. இந்த பீரியட்ல இருந்த ஒரு மிக முக்கியமான ப்ரோஸ் ஒர்க்னு பார்த்தா The Travels of Sir John Mandeville. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் ஒர்க். According to the specific statement of the preface, this Mandeville was at St. Albans and set out his journey in 1322. மான்வில்லி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அந்த ப்ரிஃபேஸ்ல சொன்ன மாதிரி சென்ட் ஆல்பன்ஸ்ல பிறந்திருக்காரு. 1322ல ஒரு பயணம் போயிருக்காரு. அண்ட் இஸ் புக் பர்பஸ் டு கிவ் circumstantial account of what he had seen and heard during many years of wanderings in the Holy Land and the Far East. அவர் ஹோலி லேண்ட் அந்த ஜெருசலேம்லயும் ஜெருசலேமுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிழக்குல இருக்க நாட்டிலையும் நிறைய சுற்றி இருக்காரு. அதை பத்தினா நிறைய அக்கௌண்ட் டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த டிராவல் ரைட்டிங் அப்படிங்கிறது ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ்ல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. டூரிங் ரினேசன்ஸ் பீரியட் டிராவல் ரைட்டிங்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அப் டு 17th 18th சென்ச்சுரி வரைக்கும். அதோட இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னது, டிராவல்ஸ் ஆஃப் ஜான் மாண்டிவில்லி. வேற யார் யாரும் டிராவல் ரைட்டிங் எழுதிருக்கா? ஃபேமஸ் பர்சன்ஸ் யாரா சொல்லுங்க. Jonathan Swift. Yes, very good. Jonathan Swift. There are so many persons have written about travel writings. Travel போயிட்டு வந்து அங்க என்னென்னலாம் பார்த்து எழுதுவாங்க அதே மாதிரி தான் இவர் எழுதியிருக்காரு. It is now established, however, that
no such person as the alleged author ever existed, that the work is a translation from the French of a certain Jean de Bourgoin, and that instead of being a genuine record of travel, it is simply a compilation of fabulous stories out of Pliny, Friar Orderic, Marco Polo and other retailers of the marvelous. அதுக்கப்புறம் பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி ஒரு ரைட்டரே இப்படி ஒரு டிராவலரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஜான் மாண்டிவில்லி அப்படிங்கிற ஒரு ஆத்தரே இல்லை, அதுவே என்னது ஒரு பொய்யான கருத்து. ஆக்சுவலாக இந்த ஒர்க்கை வந்து பிரெஞ்சு ரைட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஜீன் டி பார்கான் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து மாண்டிவில்லி வந்து ஆக்சுவலா டிராவலர் கிடையாது. த டிராவல்ஸ் ஆஃப் ஜான் மாண்டிவில்லி அப்படிங்கிறவர் வந்து டிராவலர் கிடையாது. வேற ஒருத்தர் ஒர்க்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டைட்டில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பின்னாடி வர கிரிட்டிக் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய ஹிஸ்டாரியன்ஸ். இது எல்லாமே யாரோட டிராவல் ஸ்டோரிஸ்னா, பிளினி, பிரையர் ஆட்ரிக், மார்க்கோ போலோ இவங்களோட ஸ்டோரிஸ். ஹூ இஸ் மார்க்கோ போலோ? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் டிராவல் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் டிராவலர் டு சைனா ஃப்ரம் யூரோப். யூரோப்ல இருந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அவர் தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்காரு. அவரோட ஸ்டோரிஸ்ல இருந்து எடுத்து இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருக்காங்க. The fact that supposed to Mandeville describes a bird which would carry an elephant away in its claws, a phoenix and a weeping crocodile, a valley in which devils were jumping about like grasshoppers, and rocks of adamant which drew their nails out of passing ships, will show that his book is amusing. அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே உண்மை கிடையாது அப்படி காரணம் சொல்றாங்க. அவர் ஸ்டோரிஸ் எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா, எலிஃபண்ட் தூக்கிட்டு போற பறவை, வீப்பிங் crocodile, இந்த மாதிரியான நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் சொல்றதுனால இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல். even though it is only a translation, it keeps its place at the first English prose classic. இது டிரான்ஸ்லேஷனா இருந்தாலுமே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் கிளாசிக்னு சொல்றாங்க. இந்த பேஜ் நீங்க படிச்சுக்கோங்க, இயர்லாம். இதுல இருந்து நான் क्वेश्चंस கேட்பேன். Is there any doubt? டவுட் இருக்கா?